ட்ரிபிள் ஹெச் உன்ட்ட ஃபினிஷிங் சரியில்லையாப்பா. பொதுவாகவே ட்ரிபிள் ஹெச்சை பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாமா மாமான்னு சொல்லிட்டு கிண்டடிச்சிட்டு இருக்காங்க. அதை நிரூபிக்கும் விதமாக இன்றைக்கி உண்மையிலேயே மாமா ஷோவை நடத்திட்டாரு கைஸ். டோட்டலி இந்த வருஷம் ரெசல்மேனியா எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஃபினிஷிங்கை தவிர்த்து பார்த்தா நல்லா இருக்குது. ஆனால் ஃபினிஷிங் சரியில்லைன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக அடி வாங்கிடும். அதுதான் இந்த வருஷம் ரெசல்மேனியாலேயும் நடந்திருக்குது. மெயின் ஈவெண்ட்டாக ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்துனாங்க கைஸ். ரொம்ப ஸ்லோ, ரெண்டு பேருமே மெதுவாக தான் சண்டை போட்டாங்க. சரி விட்டு தருங்க, இந்த மேட்ச்சில் சர்ப்ரைஸாக எதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட் மெக்கஃபியை ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு உண்மையிலேயே சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயம். ஏன்னா பேட் மெக்கஃபியை பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காண்டாக இருந்தது. ஆனால் அந்த ஆளை ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணும்போது உண்மையிலேயே அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான லெவலாக இருந்தது. அப்படியே முழுங்குறதுக்கு முன்னாடியே கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபினிஷரை போட்டு வின் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி இதுக்கு எதுக்கு பருத்தி மூட்டையை நீங்கள் ஊரெல்லாம் சுற்றி உலகத்தெல்லாம் சுற்றி மீண்டும் வந்து குடோனுக்கு கொண்டு வந்தீங்க? இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குட்டோன்லே வந்துடலாமாப்பா. இதுக்கு கோடி ரோட்ஸ் கிட்ட இருந்து சாம்பியன்ஷிப் ட்ரூ கிட்ட போக, ட்ரூ கிட்ட இருந்து கோடி ரோட்ஸ் போக, ராண்டி ஆர்டன் ஹீல் கேரக்டர் பண்ண ரெசல்மேனியாவில் வந்து தோற்று போக, எத்தனை போக. உண்மையிலேயே இந்த சவுறு எத்தனை தலைகளை தான் காவு வாங்கும்? உண்மையிலேயே என்னால் முடியலைங்க, சத்தியமாக சொல்கிறேன் முடியலை. ஆக்சுவலி இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டை டபிள்யூ வந்து எப்படி சொல்லி முடிச்சிருக்கிறாங்கன்னா, இட்ஸ் நாட் எண்டிங், இஸ் பிகினிங். எப்பா ரெசல்மேனியானாலே என் பண்ணது இருக்கானப்பா, இதுக்கப்புறமா புது ஸ்டோரி உருவாக்கணும் அப்படி தானே நாங்கள் வாழ்க்கை பார்த்துருக்கோம். அதுதானே கால வழக்கம். இது ட்ரிபிள் ஹெச் என்ன பண்ணியிருக்காருன்னா, ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான ஸ்டோரி முடியலை, இஸ் பிகினிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேட் மெக்கஃபியை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, கடைசியில் எதுக்கு அவரை ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னே தெரில. ஸோ அவரை வந்து தனியாக விட்டுருவோம். சரி, இந்த மேட்ச்சில் டிகே குரூப்ஸ் நல்லாவே விளையாண்டுருக்கானுங்க, ரொம்ப நல்லாவே விளையாண்டுருக்கானுங்க. இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் அண்ட் ராண்டி ஆர்டன் பர்ஃபார்மன்ஸை தவிர்த்து எண்டிங் நிறைய பேருக்கு பிடிக்கல. இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் அகெயின் அவருடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாரு. சர்ப்ரைஸ் அப்படிங்கிற பேரே இல்லை. என்னப்பா நீ சர்ப்ரைஸ் கொடுத்தா தான் ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட் ஏற்றுக்குவியான்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணும்போது அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்தது. பிகாஸ் அந்த டைமில் ராக், அண்டர்டேக்கர், ஜான் சீனா எக்கச்சக்க சர்ப்ரைஸோடு அந்த மேட்சை முடிச்சிருப்பாங்க. அதனால தான் அது பெஸ்ட் இயர் ஆஃப் த ஷோ அப்படின்னு பேர் வாங்குச்சு. அதே மாதிரி இந்த மேட்ச்சில் என்னதான் இருந்தது? ஒன்றுமே இல்லை. WWEக்கு வேறு ஆளே இல்லையாங்க. ஜான்ஸ்னாவே இன்றைக்கி வந்திருந்தார், அவரை கூட சின்ன ஹிண்டிங் பண்ண வச்சுருக்கலாம். பட் WWE பார்த்தீங்கன்னா பேட் மெக்கஃபி கிட்டையும் ஜெல்லி ரோல் கிட்டையும் போகிறாங்க. அந்த சிக்கன் ரோலை ஃபஸ்ட்டு அவிச்சு தொலைங்கய்யா, தொல்லை தாங்க முடியல. WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா கொலவரி பிடிச்ச ஒரு ஹீல் கேரக்டர் மாதிரி, அதாவது மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் அவருடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் தூக்கி காட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி WWE வந்து இந்த மேட்ச் நாங்கள் இதோட நிப்பாட்ட போகிறது கிடையாது, ரெசல்மேனியாக்கு அப்புறமும் இதை நாங்கள் பெருசாக கொண்டு போக போகிறோம், இட்ஸ் நாட் எண்டிங், இட்ஸ் பிகினிங் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ராண்டி ஆர்டன் வர்சஸ் கோடி ரோட்ஸ் ஸ்டோரிலேன் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது உண்மை தான். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா முடிச்சுட்டு புது ஸ்டோரிலேன்னு கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மீண்டும் கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்குமான ஸ்டோரியை மீண்டும் உருவாக்கியிருக்கிறாங்க. ரெசல்மேனியா எப்போவுமே நான் இது வரைக்கும் பார்த்துருக்கிற மெயின் ஈவெண்ட் முடியும் போது ஒன்று ஸ்டில் சாம்பியன் அல்லது நியூ சாம்பியன், ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் முதலாக மெயின் ஈவெண்ட்டில் ஒரு ஸ்டில் சாம்பியன் உருவானதுக்கு அப்புறமா ஹீல் கேரக்டர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாரு. ஏன்டா அவன் தான் வில்லன் ஆச்சே, வில்லன் அப்படிங்கிறத தோற்றதுக்கு அப்புறமா எதுக்கு நிரூபிக்கணும், அடித்து போட்டுட்டு டைட்டில் தூக்கி காட்டாரு. ஏன்னா இது ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறமா அவர் ஜெயிச்சு தூக்கி காட்டியிருக்கணும், ஆனால் தோத்துட்டு தூக்கி காட்டுறாரு. சுத்தமாக இந்த வருஷம் ரெசல்மேனியா அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாமல் போனதுக்கு காரணம் இது. ஸோ WWE பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் இன்னைக்கு ராண்டி ஆர்டனை தோக்க வச்சதுக்கான காரணம் கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் இன்னும் பல மாதங்கள் இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க மனசில் தெம்பு இருக்கவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.